தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறோன்றாங்க. அது எவ்வளோ வருது உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருத்தருக்கு 1000 ரூபானா எவ்வளோ வருது? அந்த காசை மொத்தமாக வச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய தொழில் தொடங்கலாம். தமிழ்நாட்டில இருந்து தொழில் தொடங்கி அந்த 1000 ரூபாய் இல்லை, அவங்க நினைச்சா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தமிழ்நாடு அரசு செய்யலாம். ஒரு தொழில் தொடங்கி மக்களுக்கு சுயமாக அவங்க சம்பாதிச்சுக்கிறதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்களா? இல்லாமல் சும்மா நீங்கள் இலவசம் கொடுக்குறேன், ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இனிமேல் 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு இலவச கவர்ச்சி திட்டம் தான் இது. இந்த மாதிரியான ஓட்ட உடச்சல் நிறைய இருக்கு உங்க திட்டங்கள்ல. நீங்க கருத்தை மட்டும் இது பண்ணிட்டு புடுங்க போனேன். இதை முடிக்க நீ 1 மணி நேரம் உங்க அண்ணன் நம்பி பேசிருந்தீங்கன்னா வேலைக்கு எங்க பக்கம் கருத்து நிறைய இருக்குது, நாங்க பேசுறோம். கருத்து எல்லாம் சத்தமா தான் பேசுறோம், கேள்வி நிறைய இருக்குது, பேசுறோம். மக்களுடைய பார்வையில இருந்து என்னுடைய கேள்விகள் கருத்து நிறைய இருக்கவும் பேசதான் செய்வாங்க, கேட்கதான் செய்வோம். நீங்க பதில் இருக்குன்னா நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் பதில் சொல்லுங்க, தப்பே கிடையாது. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஒண்ணு இருக்கு, அதுதான் கேள்வி. சரி சரி சரி, நீங்க கேட்காம நீங்க கேள்வியா கேட்டே இருப்பீங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுடைய பதில் நான் சொல்றேன்.